ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோல் ஆஃப் விமன் அண்ட் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். அந்த டாப்பிக்கில் உள்ள ஒருத்தரையும் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடலூர் அஞ்சலை அம்மாள். கடலூர் அஞ்சலை அம்மாள் எப்போ பிறக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1890 1971 சில டேட்டாவில் இருக்குது, 61 ஒரு டேட்டாவில் இருக்குது. ஓகேவா? அது கன்ஃபார்மாக ஒரு டவுட்டு தான். 61 71ன்றது நீங்கள் அந்த ஆன்சரை வச்சு பார்த்துக்கோங்க. 1890 பிறக்கிறாங்க. அவங்களோட பேரண்ட்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துமணி அம்மாக்கண்ணு. இதுதான் அவங்களோட பேரண்ட்ஸ். அடுத்து எங்கே பிறக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலூரில் முதுநகர் அப்படின்ற இடத்துல தான் பிறக்கிறாங்க. கடலூர் அஞ்சலை அம்மாள் அப்படின்னே அழைக்கப்படுறவங்க இவங்க. காந்தியடிகளோட ரொம்ப நெருக்கமாக இருந்த ஒரு சுதந்திர போராட்ட வீரர். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் பின்னாடி படிப்போம் என்னென்னா ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்துக்கிட்ட தென்னிந்தியாவின் முதல் பெண் அப்படின்னு சொல்லப்படுறதும் கடலூர் அஞ்சலை அம்மாள் தான். மிகவும் தைரியமான ஒரு பெண். படித்தது என்னமோ 5ஆம் வகுப்பு வரை தான் படிச்சிருக்காங்க. அவங்க குடும்ப சூழலில் அவ்வளோதான் படிக்க முடிஞ்சுது. அதன் பிறகு ஆனால் பல இயக்கங்களில் மேடை பேச்சாளராக இருந்திருக்காங்க. அப்போது அவங்களுக்கு திறன் அப்படின்றது இருந்திருக்கு. இவங்களோட நேஷ்னல் மூமெண்ட்டுக்கு எப்படி உள்ளே வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது வாழ்வுக்கு எப்படி உள்ளே வராங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1921 காந்தியோட நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் அப்படின்றது நடந்துகிட்ருக்கு. காந்தியோட ஒத்துழையாமை இயக்கம் 1921 நடந்துகிட்ருக்கு. அப்போது அதில் கலந்துக்கிட்டு அது மூலியமாக தான் பொது வாழ்வில் தன்னை அர்ப்பணிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதை நான் சொன்னேன். தென்னிந்தியாவின் முதல் பெண் ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கு கொண்ட தென்னிந்தியாவின் முதல் பெண்மணி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலூர் அஞ்சலை அம்மாள். அதற்காக தன்னோட 31ஆம் வயதில் ஜெயிலில் இருந்திருக்காங்க. அதாவது 1921 ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்துக்கிட்டப்போ அவங்களுக்கு வயது 31. அந்த காலகட்டத்தில் அவங்க ஜெயிலில் இருந்திருக்காங்க. முதல் பெண்ணுன்னு சொன்னா அப்போ பாரதிதாசன் சொல்லுவாங்கள்ல, பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரவே அஞ்சுகிற காலத்தில் அஞ்சலை அம்மாள் பொது வாழ்க்கைக்கு வந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது அப்படின்னு பாரதியாரே சொல்லியிருக்காங்க. என்னென்னா வீட்டை விட்டே வெளியில் வர்ற பயப்படுற அந்த காலகட்டத்தில் இப்படி பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு பாரதியார் சொல்கிறார். யாரை? அஞ்சலை அம்மாவை சொல்கிறாங்க. இவங்க என்னென்ன இதில் கலந்துக்கிட்டு இருக்காங்க, என்னென்ன போராட்டத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1927 நீல் சிலை எதிர்ப்பு, அந்த கான்பூர் மசாக்கரில் 1857 கான்பூரில் ஒரு பெரிய படுகொலை அப்படின்றது நடக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியர்களை மெட்ராஸ் ரெஜிமெண்ட்லேருந்து அங்கே போயிட்டு நீல் அப்படின்றவங்க தலைமையில் நிறைய இந்தியர்களை சுட்டு கொல்லுவாங்க. அவங்க பேர் தான் நீல். அவங்களுக்கு சிறப்பு செய்கிற விதமாக ஒரு சிலை அப்படின்றது சென்னையில் எழுப்புவாங்க. அதே மாதிரி அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டில் ஒரு ஐலாண்டுக்கு பேரும் நீல் அப்படின்றது அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு சிறப்பாக வச்சாங்க. அது இப்போ மாறிடுச்சு. அந்த நீல் சிலையை சென்னை அந்த இடத்துலேருந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு போராட்டம் அப்படின்றது நடக்குது. அதில் பங்கு பெற்றிருக்காங்க அஞ்சலை அம்மாள். இந்த நீல் சிலை இவங்க போராட்டம், கடுமையான போராட்டம் அப்படின்றது நடந்திருக்கு. இதில் அகற்றப்பட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. பின்னால் ராஜாஜியோட ஆட்சி காலத்தில் 1937 அப்போ தான் அதை ரிமூவ் பண்ணி சென்னை மியூசியத்தில் வைப்பாங்க. பல ஹாட்டல்ஸில் பங்கு கொண்டிருக்காங்க. 1930 உப்பு சத்தியாகிரகத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஆல் இண்டியா விமன் காங்கிரஸ் அதோட மீட்டை தலைமை தாங்கியிருக்காங்க 1931. ஆல் இண்டியா விமன் காங்கிரஸ் மீட்டிங்கோட தலைமையாக தாங்கியிருக்காங்க 1931. 1932 சட்ட மறுப்பு இயக்கத்தில் கலந்துக்கிட்டு ஜெயில் போகிறாங்க. இந்த ஜெயில் போகிறதுல ஒரு முக்கியமான சம்பவம் இருக்குது. 1932 பின்னாடி பார்க்கலாம். 1940 தனிநபர் சத்தியாகிரகம், இண்டிவிஜுவல் சத்தியாகிரகம், அதுலேயும் கலந்துக்கிட்டு கண்ணூர் சிறைக்கு போகிறாங்க. சிவில் டிசொபீடியன்ஸ் சட்ட மறுப்பு இயக்கத்தில் பங்கு கொண்டு வேலூர் சிறை, இண்டிவிஜுவல் சத்தியாகிரகம் தனிநபர் சத்தியாகிரகத்தில் கலந்துக்கிட்டு கண்ணூர் சிறைக்கு போகிறாங்க. 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கு கொள்கிறாங்க. குவிட் இந்தியா மூமெண்ட். நிறைய ஜெயிலுக்கு அப்படின்ற ஜெயில் வாழ்க்கை அப்படின்றது அதிகமாக சிறையில் கழிச்சிருக்காங்க. எங்கெங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா வேலூர், கடலூர், திருச்சி, பெல்லாரி பிரசன், அதே மாதிரி கண்ணூர் அந்த ஒரு இது உண்டு. கடலூர், திருச்சி, வேலூர், பெல்லாரி பிரசன். இவங்களை காந்திஜி தென்னாட்டின் ஜான்சி ராணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி தென்னாட்டின் ஜான்சி ராணி, தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலு நாச்சியாரை பார்த்துருப்போம். அதை பொதுவாக எல்லாருமே சொல்கிறது. ஆனால் காந்திஜி மென்ஷன் பண்ணி குறிப்பிட்டு யாரை சொன்னாங்க அப்படின்னு கேட்டால் கடலூர் அஞ்சலை அம்மாள், தென்னாட்டின் ஜான்சி ராணி.
தென்னாட்டின் ஜான்சி ராணியா ஏன் அந்த பேர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு பின் கதை இருக்குது. என்னென்னா, 1924 காந்திஜி மெட்ராஸ்க்கு வந்திருப்பாங்க. அப்போது கடலூருக்கு வந்திருப்பாங்க. கடலூருக்கு வந்தபோது காந்திஜியை பார்க்குறதுக்கு தடை அப்படின்றது விதிச்சிருப்பாங்க. ஆனால் அஞ்சலை அம்மாள் வந்து எப்படியாவது பார்த்தாகணும் அப்படின்றதுக்காக ஒரு குதிரை வண்டியில் பர்தா அணிந்து போயிட்டு காந்திஜியை சந்திப்பாங்க. இது வந்து ஒரு சிறப்புமிக்க, என்னப்பா இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு காந்திஜியை வியந்து அவங்களுக்கு வந்து தென்னாட்டின் ஜான்சி ராணி அப்படின்ற பட்டத்தை கொடுக்குறாங்க. நம்ம முன்னாடியே சொன்ன வேலூர் சிறை சட்டமறுப்பு இயக்கத்தில் கலந்துக்கிட்டப்ப வேலூர் சிறையில் இருந்து ஒரு சம்பவம் இருக்குதுன்னு சொன்னேன். வேலூர் சிறையில் இருந்தப்போ அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்காங்க, மகப்பேறு காலத்தில் இருந்திருக்காங்க. அதனால அவங்க வந்து வெளியில் அமுச்சிருவாங்க, ஜெயிலை விட்டு வெளில அமுச்சிட்டு குழந்த பிறக்குது. குழந்த வித்தின் 2 வீக்ஸ்க்குள்ளே திரும்ப உள்ளே வந்துடுவாங்க ஜெயிலுக்குள்ளே. அப்போது அந்த ஒரு மகன் அப்படின்றது பிறக்கிறாங்க. அதுக்கு பேர் ஜெயில் மகன் அல்லது ஜெயில் வீரன் அப்படின்ற பேர் அந்த பையனுக்கு அப்படின்றது ஒரு கதையாக இருக்குது. பின்னாளில் ஜெயவீரன் அப்படின்னு அழைக்கப்படுறான் அப்படின்னு ஒரு கதை இருக்குது. அம்மா கண்ணில் லீலாவதி ஆன கதை. அவங்களோட பையன் இப்போ 1932 அவங்க பையன் அப்படின்றது பிறக்கிறான் அப்படின்னு சொன்னோம். இவங்களுக்கு ஒரு பொண்ணும் இருக்காங்க. அவங்க பேர் அம்மாக்கண். 1927 நீலன் சிலை அந்த அகற்றும் போராட்டத்தில் வந்து கலந்துக்கிறாங்க. யார் அஞ்சலை அம்மாள், அவங்களோட பொண்ணு அம்மாக்கண்ணு, அவங்களோட கணவர் முருகப்பா எல்லாருமே சேர்ந்து கலந்துக்கிறாங்க. அவங்க பொண்ணுக்கு அந்த காலகட்டத்தில் வயது அப்படின்றது 9 வயது தான் ஆகுது. இந்த நீலன் சிலை எதிர்ப்பு போராட்டம் அப்படின்றது யார் தலைமையில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெல்லை சோமராஜலு. இதில் கலந்துக்கிட்டு அவங்க எல்லாருக்கும் வந்து ஜெயில் அப்படின்றது கொடுத்துட்றாங்க. என்னென்னா 25 ரூபாய் ஃபைன், அப்படி இல்லைனா 1 வார கால சிறை அப்படின்றது தண்டனையாக கொடுக்குறாங்க. காந்தி வந்து அந்த காலகட்டத்தில் யார் யார் ஜெயிலில் இருக்காங்க அப்படின்றத பார்க்குறதுக்காக போவாங்க. அப்போது அஞ்சலையம்மாவோட மகள் 9 வயதே ஆன அம்மாக்கண்ணு ஜெயிலில் இருக்கிறத பார்த்து காந்திக்கு ஒரு மகிழ்ச்சி ஆகிடும். என்னடா ஒரு சின்ன குழந்தைக்கு கூட சுதந்திர தாகம் அப்படின்றது இருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவார். பின்னாளில் அம்மாக்கண்ணு வெளியில் வந்ததுக்கப்புறம் அம்மாக்கண்ணு வந்து வர்தா ஆசிரமத்துக்கு அழைச்சிட்டு போயிடுவாங்க காந்தி. அங்கே போயிட்டு லீலாவதி அப்படின்ற பேரை சூட்டி அவங்களுக்கு கல்வியும் கொடுப்பாங்க காந்திஜி. விடுதலைக்காக தன்னோட நிலம் வீட்டையே விற்று விடுதலைக்காக பணத்தை வந்து செலவு படுத்தியிருப்பாங்க யார், அஞ்சலை அம்மாள். அது மட்டும் இல்லாமல் வீடு நிலத்தை விற்று கொடுப்பாங்க. அதே மாதிரி தன்னோட குடும்பத்தையே வந்து சுதந்திர போரில் ஈடுபடுத்துவாங்க அஞ்சலை அம்மாள். அஞ்சலை அம்மாள் வாய்க்கால் அப்படின்றது இருக்குது கடலூரில். தீர்த்தாம்பாளையம் அப்படின்ற பகுதிக்கு தண்ணீர் அப்படின்றது கிடைக்கப்படாமல் இருக்குது. அதற்காக என்ன பண்ணுறாங்க, வீராணம் ஏரியிலேருந்து ஒரு கிளை வாய்க்கால் வழியாக தீர்த்தாம்பாளையத்துக்கு தண்ணி அப்படின்றது கொண்டு வராங்க அஞ்சலை அம்மாள். அந்த வாய்க்காலுக்கு பேர் தான் அஞ்சலை அம்மாள் வாய்க்கால் அல்லது அஞ்சலை வாய்க்கானல். இவங்களுக்கும் பாலிட்டிக்ஸுக்கும் இவங்க அரசியலில் இருந்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். 1929 கடலூரில் சட்டசபை தேர்தல் அப்படின்றது நடக்குது. அவங்க தான் முதல் பெண் எம்எல்ஏ ஜெயித்தவங்க, அதாவது எலெக்ட் ஆகினவங்க. நாமினேட்டட் கிடையாது, எலெக்டட். நாமினேட்டட் கவுன்சிலுக்கு நாமினேட் ஆன முதல் பெண் அப்படின்றது முத்துலட்சுமி ரெட்டி. முதல்ல சட்டசபை எலெக்ஷனில் பங்கு கொண்டவங்க கமலா தேவி. அந்த எலெக்ஷனில் பங்கு கொண்டு ஜெயித்தவங்க அஞ்சலை அம்மாள். 1929 1952 மறுபடியும் கடலூரோட எம்எல்ஏவாக இருந்திருக்காங்க. சுதந்திரத்துக்கு அப்புறம் 3 முறை எம்எல்ஏவாக சட்டமன்ற உறுப்பினராக 3 முறை இருந்திருக்காங்க, வெற்றி பெற்று இருந்திருக்காங்க கடலூர் அஞ்சலை அம்மாள். சுதந்திர போராட்டம் போது ஜெயிலில் இருந்து வெளில வந்து நிறைய பேர் சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு வந்து அரசு ஓய்வூதியம் வழங்கும் திட்டம் அப்படின்றது கொண்டு வந்தது. அதை வாங்குறதுக்கு மறுத்துட்டாங்க கடலூர் அஞ்சலை அம்மாள். அதே போல் தமிழக அரசு கடலூரில் அவங்களுக்கு சிலை அப்படின்றது நிறுவியிருக்காங்க. ஓகே, வேறு ஒரு தலைவரோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.